ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா, பற்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். பொதுவா நம்முடைய பற்கள் சொல்லும் பொழுது நமக்கு டோட்டல் எத்தனை பற்கள் இருக்குன்னா 32 பற்கள் இருக்கு. அந்த யங் ஸ்டேஜஸ்ல பார்த்தீங்கன்னா 20 பற்கள் இருக்கும். அந்த பால் பற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பற்கள் வந்து நல்லா சீரா இருக்கணும் அப்படின்னா, மேக்ஸிமம் நான் ஒரு நாளைக்கு 2 டைம்ஸ் கண்டிப்பா நம்ம வந்து பிரஷ் பண்ணி ஆகணும். ஸோ இது உங்களுடைய வாழ்க்கையில ரொட்டீனா நீங்க அத ஃபாலோ பண்ணுங்க. உங்களுடைய சிறு பிள்ளையிலிருந்து கூட நீங்க என்ன செய்யுங்க, அந்த வழக்கத்த யூஸ் பண்ணுங்க. பொதுவா நம்ம சாப்பிடும் முன்பாக அவ்வளோ சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம நினச்சா அந்த வாயை வந்து மவுத்தை வந்து காகிள் பண்ணுறது நல்லது. சில வேஸ்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து என்ன செய்யலாம், அந்த பல் இடுக்குல மாட்டி அதனால சில ப்ராப்ளம்ஸ் வரலாம். கேவிட்டிஸ் வந்து ஃபார்ம் ஆகலாம். ஸோ உங்களோட பல்லு வந்து ரொம்ப சுத்தமாக நீங்கள் வச்சுக்கோங்க. இன்னைக்கு நிறைய ஹாஸ்பிட்டலில் பார்க்கக்கூடிய மக்கள் பாருங்க, ஒரு 40 வயசுக்கு மேலே என்ன ஆச்சு அப்படின்னா பற்கள் எல்லாம் முழுவதும் என்ன செய்ய கீழே உதிர ஆரம்பிச்சிருது. போன்ஸ் எல்லாம் ரொம்ப வீக் ஆரம்பிச்சிருது. அப்போ ஒரு பல்லுடைய விலைன்னு பார்த்தீங்கன்னா மோரலஸ் மினிமம் ஒரு ₹6000 ஆயிருது. இது அவங்க பல ரூட் கனால் இம்ப்ளான்ட்லாம் பண்ணும்போது அரௌண்ட் ஒரு ₹20,000 வந்து என்ன செஞ்சிருந்தாங்க செலவாயிருது. ஸோ இப்படிப்பட்ட லைஃப் இருக்கனால பற்கள் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால என்ன செய்யுங்க, பற்களுடைய அவசியத்தை பற்றி உங்களுடைய பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லுங்க. அதே டைம்ல இப்போ சம்மர் டைமாக இருக்கிறதுனால மோரர்லெஸ் நீங்கள் என்ன செய்யுங்க, கொஞ்சம் குளிர்பானங்களான நீங்கள் கூல்ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி குடிக்காம இளநீரை வந்து பருகுங்க. பழ ஜூஸை நீங்கள் சாப்பிடுறது போல சில பழங்களை வாங்கி சாப்பிடுங்க. இது உங்களுக்கு ஹெல்த்தியான லைஃப் நமக்கு கொடுக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.